Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே எட்டிவாடி கிராமத்தில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற காளை விடும் திருவிழாவில் காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 350க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடியது. குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை கடந்த காளைகளுக்கு முதல் மற்றும் இரண்டாவது பரிசாக இருசக்கர வாகனங்களும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவை ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதை கண்டித்து நாற்று நட்டு அந்த பகுதி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில வாரங்களாக அத்திக்கடவு குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதால் கோவை மேட்டுப்பாளையம் சாலை GN மில்ஸ் மேம்பாலம் அருகே குளம் போல் தண்ணீர் தேங்கியது. இதைத் தொடர்ந்து குண்டும் குழியுமான சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அதிமுக 14வது வட்டக்கழக செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து மேம்பாலம் அருகே தேங்கிய தண்ணீரில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. இது அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லா அதிகாரியும் இதே வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எந்த அதிகாரி, மாநகராட்சி அதிகாரி பொறுப்பா, இல்லை வாட்டர் போர்டு பொறுப்பா, இல்லை ஹைவேஸ் பொறுப்பா, யார் பொறுப்புனா போட்டி யாரும் எந்த வேலையும் செய்கிறதில்ல. நேற்று 2 பேர் நைட்டு விழுந்துட்டாங்க லேடிஸுங்க. இது ரோடு தண்ணி ரெடி பண்ணுறாங்க, மறுபடியும் போடுறாங்க, மறுபடியும் உடையுது, மறுபடியும் போகுது. நிரந்தரமான தீர்வு யாருமே எடுக்கிறதில்ல. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூவந்தி அருகே தேளியில் ஸ்ரீ அழகிய நாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 14 காளைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே பெரிய கண்ணனூர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 36 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலிருந்தும் பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.